எப்படி டிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்றீங்க? நல்லா பண்ணியிருக்காங்க ஏரியாவுக்கு, அதை வச்சு சொல்றேன். ஓகே. இப்ப ஆதவர்ஜுனா போட்டிடுறாருல, அவருக்கு வாய்ப்பு இருக்காதா? எங்களை கேட்ட என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா நியூ கம்மருக்குலாம் நம்ப முடியாது இல்லையா, தெரியாது யார் அவர் என்ன பண்ணுவாரா பண்ண மாட்டாரு. இவங்க பண்ணினதுனால டிஎம்கேன்னு சொல்றேன். கஷ்டப்பட்டு படிச்சு கிடிச்சு இன்னைக்கு நல்லா படிக்கிற பசங்க படிச்சு நல்ல ஒரு மார்க் எடுத்துட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஜாப்ல போய் சேரலான்னு போகும்போது அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வெளியே தள்ளி விடுறாங்க. அப்போ படிச்சவனுக்கு இங்கே வேலை இல்லை. இப்ப நீங்க ஆதவர்ஜுனா வந்தா இது எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது மாறுதான் மாறல, அடுத்த விஷயம் மாறணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இவர் அதான் நான் என்ன சொல்றேன்னா, ஏடிஎம்கே ஒன்றும் பெருசா பண்ணல, டிஎம்கே ஒன்றும் பெருசா செய்யல, டிவிக்கு என்னதான் பண்றாருன்னு பாப்போமே, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. அவர் ஒரு 5 வருஷம் தானே ஆள போறாரு, 50 வருஷம் ஆள போறாரு. 6 வருஷம் விஜய் சாரா இருக்கட்டும், யாரு வேணா இருக்கட்டுங்க, புதுசா வர என்ன பண்றான். இப்போ தினசரி ரெகுலரா நீங்க ஒரு ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்கீங்க சரிங்களா, தினசரி ஒரு ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்கீங்க, கரெக்டா வந்துட்டே இருக்கிறான். திடீர்னு 300 ரூபாய் இடத்துக்கு 450 ரூபாய் கேட்டான். அப்ப நீங்க என்ன இருப்பீங்க, 150 ரூபாய் அதிகமா கேட்கறான்டா, அப்ப இன்னொரு ஆட்டோ ஒண்ணு பாப்போம் அப்படி நீங்க தேடுவீங்கல்ல. அதே போலதான் 2 ஆட்சி நாங்க பாத்துட்டோம், 3வது ஆட்சி வாய்ப்பு கொடுப்போம், தப்பே இல்லைங்க. என்ன அதாவது விஜய் என்ன பண்ணிட்டாரு, விஜய் என்ன பண்ணிட்டாரு, விஜய் என்ன பண்ணிட்டாரு விஜய் கேக்குறாங்க. மூளைகட்ட முட்டா பசங்க, புரிஞ்சுங்களா? படிச்சு எம்பிபிஎஸ் பாஸ் ஆனாதான் டாக்டர். எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும் போது டாக்டர் ஊசி போடுறோன்னா என்ன பண்ண முடியும்? அவர் நிக்கட்டும், என்ன பண்றாருன்னு அப்புறம் பார்ப்போம். நல்லா பண்ணாருன்னா அடுத்த ஆட்சியை கொடுப்போம், எம்ஜிஆர் கொடுத்த மாதிரி. நல்லா கொடுக்கலன்னா போயா விஜய் போயிட்டு வாங்கன்னா அவருக்கு டாட்டா காட்டுவோம், அடுத்த ஒருத்தன் தேடுவோம். ஆக மொத்தம் உங்க தலைமுறை எங்க தலைமுறை தேடிக்கிட்டே தான் இருப்போம். வாழ்க்கை முழுசும் மனிதன் தேடல தான் இருக்கிறான், எவனும் இங்க திருப்தி அடையல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்தா நீ சந்தோஷப்படுவீங்க, எனக்கு 2 ரூபாய் கொடுத்தா நான் வருத்தப்படுவேன். இதுதான் உண்மைமா, தேடல் தான். 3வது வர மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் என்னதான் பண்ணி போட்டாங்க, அசிங்கமா சொல்லணும்னு சொல்லி என்னதான், அதுக்காவது செய்வோமே, ஒரு ஆதரவு கொடுப்போம் விஜய்க்கு. விஜயகாந்த் போயிட்டாரு, அது போனதுக்கு அப்புறம் அதை கொண்டு பழைய எறும்புகள்ல போட்ட மாதிரி அதை கட்சியை நாசப்படுத்திட்டாங்க. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க தப்பே இல்லை, நீங்களும் செய்யுங்க, மாற்றத்தை எதிர்பார்ப்போம். எவன் ஜெயிச்சாலும் சரி, நீங்க உழைச்சாதே உங்களுக்கு கஞ்சி, நான் உழைச்சாதே கஞ்சி. அவர் விஜய் ஜெயிச்சு எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருந்தாரு, 50,000 செலவு கொடுக்க போறது இல்லை. உழைக்கிற மக்கள் வர்க்கத்துக்கு ஒரு வாழ்க்கை முறை சீராக போவதற்கு ஒரு வழி வகுத்து கொடுக்கப்பாரு அப்படின்னு நம்புறேன் நான். ஆல்ரெடி வரும்போதே கோடீஸ்வரனா தான் வரப்பல, அதனால கொள்ளையடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னுடைய வாய்ப்பு டிவிக்கு. நன்றி. கண்டிப்பா இந்த முறை டிவிக்கு ரிசல்ட்